إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அகிலத்தாரை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற பரமதயாளன் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் உண்டாவதான். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன். அந்த சராசரங்களை படைத்து பரிபாலிக்கின்ற இரட்சகன் என்பதாக நான் சான்று பகர்கின்றேன். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் அகிலத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்தாகவும் அருள்படையாகவும் நபிமார்களுக்கெல்லாம் முத்தரையாகவும் தீர்க்கதர்சியாகவும் இவ்வையகத்திற்கு வந்துதித்தே தனது சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை வாழ்க்கை வழிமுறைகளை சிறிதேனும் பிசகாமல் தவறாமல் வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் இன்று வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை வையகத்திலே யார் யாரெல்லாம் எடுத்து வாழ்கின்றார்களோ அத்துணை மூமின்கள், முஸ்லிம்கள், முத்தகீன்கள் அனைவர்கள் மீதும் அந்த சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிநேகிதர்களே, அன்பர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அவனை பயந்தும் அல் குர்ஆனின் மூலமாக எவற்றையெல்லாம் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு தங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டும் விலகி தவிர்த்து வாழும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக விலகி தவிர்த்து வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலங்களை அல்லாஹ் மாற்றி மாற்றி அனுப்பிக் கொண்டே இருக்கிறான். காலங்களை மாற்றி மாற்றி அல்லாஹ் அமைத்திருப்பது மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணிக் கொள்வதற்காக. மனிதன் கழித்த காலங்களை நினைத்து திருந்தி அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தவனாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் காலங்களை அல்லாஹ் மாற்றி மாற்றி அனுப்பிக் கொண்டே இருக்கிறான். கணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் நல்லடியார்களே,
எனவே அல்லாஹு தஆலா சில காலங்களை சிறப்புக்குரிய காலங்களாக, சிறப்புக்குரிய நாட்களாக, சிறப்புக்குரிய வாரங்களாக அல்லாஹ் நமக்கு இருக்கிறார். எப்படியோ ஒவ்வொரு நாளும் கழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு வருடம், 2 வருடம், ஒவ்வொரு மணித்தியாலமும் நிமிடங்களும் கழிகின்ற நேரத்திலே நான் யோசிக்க வேண்டும், எனது வாழ்க்கையில் நான் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த கபருடைய வாழ்க்கைக்காக இந்த பூமிக்கு மேலால் கழிக்கின்ற இந்த ஒவ்வொரு வினாடியையும் அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? கண்ணியத்துக்குரியவர்களே, வீணுக்காக அல்லாஹ் காலங்களை ஆக்கவில்லை. காலங்களை மாற்றுவது, இரவை பகலாக, பகலை இரவாக, ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வருவது நமது வாழ்க்கையில் சிந்தனைகளை உண்டு பண்ணிக் கொள்வதற்காக. கழிந்த காலங்களை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக ஒவ்வொரு மனிதனும் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் காலங்களை மாற்றி மாற்றி அமைத்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, அதைத்தான் குர்ஆன் பேசுகின்ற நேரத்திலே வஹுவல்லதி ஜஅலல் லைல வன்-நஹார ஹில்ஃபா லிமன் அராத அன் யذكر அவ் அராத ஷுகூரா. அல்லாஹ் தஆலா இரவு பகல், இந்த இரவை பகலை மாற்றி மாற்றி அல்லாஹ் அமைத்து வைத்திருப்பது அன் யذكر அவ் அராத ஷுகூரா. அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான், ஹில்ஃபா லிமன் அராத அன் யذكر அவ் அராத ஷுகூரா. கழிந்த காலங்களை யோசிப்பதற்காக நான் எந்த அடிப்படையில் 9 மாதங்களை கழித்திருக்கின்றேன், எந்த அடிப்படையில் நான் இந்த காலங்களை கழித்திருக்கின்றேன் என்று யாரு சிந்திப்பதை நாடுகின்றார்களோ அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இரவு பகல், பகலை இரவாக, இரவை பகலாக அல்லாஹ் மாற்றி மாற்றி அமைக்கின்றான். அவ் அராத ஷுகூரா, அல்லது யாரு நாடுகின்றார்களோ அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும், நான் அல்லாஹுக்கு நன்றி உடைய ஒரு அடியானாக இந்த பூமிக்கு மேலால் வாழ வேண்டும் என்ற சிந்தனை, என்ற அந்த நாட்டம் யாரிடத்தில் இருக்கிறதோ அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இரவு பகல் என்பதை அல்லாஹ் மாற்றி மாற்றி அமைக்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் கால மாற்றத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. நாம் நினைக்க கூடாது உலகத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ் மாற்றி மாற்றி அமைக்கின்றான் என்பதை குர்ஆனில் தெளிவுபடுத்தவில்லை. சம்பாதிக்கலாம், பணத்தை தேடலாம், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், இதற்காக வேண்டி காலங்களை அல்லாஹ் மாற்றி அமைக்கவில்லை. காலங்களை மாற்றி மாற்றி அமைக்கின்ற நோக்கம் அவ் அராத ஷுகூரா, அவன் கடந்த காலங்களை நினைத்து அந்த மனிதன் அல்லாஹுக்கு நன்றியுடைய அடியானாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் காலங்களை அல்லாஹ் மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ரமதானுக்கு முன்னால் உள்ள ஷாபானுடைய மாதத்திலே நாம் இருக்கின்றோம். ரமதானை அடைவதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. இந்த ரமதானை அடைவதற்கு முன்னால் உள்ள ஒரு மாதமாகத்தான் அல்லாஹ் இந்த ஷாபானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கின்றான். காலங்களில் சிறந்த காலங்களாக, மாதங்களில் சிறந்த மாதங்களாக அல்லாஹ் முன்னால் கழித்த அந்த ரஜபுடைய மாதத்தை தந்தான். இது அந்த ரஜபுடைய மாதம் என்பது அஷ்ஹுருல் ஹுரும், சங்கை படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு மாதம் தான் அந்த ரஜபுடைய மாதம். பின்னால் வர இருக்கின்ற அந்த ரமதானுடைய மாதம், அது அமல் இபாதத்துகளை, நன்மைகளை கொள்ளை அடிக்கின்ற, குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அந்த ரமதானுடைய மாதம். அதற்கு மத்தியிலே இருக்கின்ற இந்த ஷாபானுடைய மாதம், இதை மக்கள் எல்லாம் மறந்து பராமுகமாக கணக்கெடுக்காமல் இருக்கின்ற ஒரு மாதம் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு மாதத்தில் மக்கள் கணக்கெடுக்காத மாதத்தில் யாரெல்லாம் அமல் இபாதத்துகள் செய்வார்களோ,
யாரெல்லாம் அந்த மாதத்தை உயிர்ப்பிப்பார்களோ, யாரெல்லாம் அந்த மாதத்தை நினைத்து இந்த மாதத்தில் அமல் இபாதத்துகளை கூடுதலாக செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு யார் அமல் இபாதத்துகளில் ஈடுபடுவார்களோ இவர்களுக்கு அல்லாஹு தஆலா இரட்டிப்பான நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றார். ரஜபுடைய மாதம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமதானுடைய மாதம், இது அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இந்த ஷஅபானுடைய மாதம் மக்கள் எல்லாம் பராமுகமாக இருக்கின்ற, மக்கள் எல்லாம் கணக்கெடுக்காமல் இருக்கின்ற மாதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்குரிய காரணம் என்னன்னா, ரஜபுடைய மாதம் அது குர்ஆனிலே சங்கைப்படுத்தப்பட்ட மாதம். முன்னால் ரமதானுடைய மாதம் வருகிறது, குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் வருகிறது. அந்த மாதத்தில் அமல் இபாதத்துக்கள் செய்ய முடியுமே, அந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிக்க முடியுமே, குர்ஆன் திலாவத்துகளில் ஈடுபட முடியுமே என்று அநேகமான மனிதர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தை கணக்கெடுக்காமல் இருப்பார்கள் என்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே உஸாமா இப்னு ஸைத் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஷஅபானுடைய மாதத்திலே உன்னிப்பாக கவனிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற எந்த ஒரு மாதத்திலும் நோன்பு பிடிக்காத அளவு இந்த ஷஅபானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக, இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமான நன்மைகளை பெற வேண்டும் என்ற நோக்கிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்ததை ஆச்சரியமாக உஸாமா இப்னு ஸைத் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் பார்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இது பற்றி கேட்ட நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ذَلِكَ ஷஹ்ருல்லாஹ் ذَلِكَ ஷஹ்ருன் ذَلِكَ ஷஹ்ர், அந்த மாதம் இருக்கின்றதே, யுஃபலுன் நாஸு ஃபீ, அந்த மாதத்திலே மக்கள் எல்லோரும் பராமுகமாக இருப்பார்கள். இந்த மாதத்தில் ஏன் இபாதத் செய்ய வேண்டும், இந்த மாதத்தில் ஏன் நோன்பு பிடிக்க வேண்டும், இந்த மாதத்தில் ஏன் சதகா கொடுக்க வேண்டும், இந்த மாதத்தில் ஏன் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், இதற்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு மாதம் ரமதானுடைய மாதம் முன்னோக்கி கொண்டிருக்கின்றதே என்ற உணர்வில் மக்கள் எல்லோரும் பராமுகமாக இருப்பார்கள். அந்த மாதம் தான் பைன ரஜப் சொன்னார்கள், வஹுவ ஷஹ்ருன், இந்த மாதம் இருக்கின்றதே, துர்ஃபஉ ஃபீஹி அல்-அமாலு இலா ரப்பில் ஆலமீன், இந்த ஷஅபானுடைய மாதம் நாம் இருக்கின்ற இந்த ஷஅபானுடைய மாதம் தான், இந்த ஷஅபானுடைய மாதம் தான் அல்லாஹ்வின் பக்கம் மனிதர்கள் செய்கின்ற அமல் இபாதத்துகள் எல்லாம் சமர்ப்பிக்கப்படுகின்ற, உயர்த்தப்படுகின்ற மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான சகோதரர்களே, நாளாந்தம் ஒவ்வொரு மனிதனும் செய்யப்படுகின்ற அமல்கள் எல்லாம் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்றது. காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படுகின்றது. இதே போன்று வாராந்தம் திங்கள் வியாழன் அல்லாஹ்வின் பக்கம் மனிதர்கள் செய்யப்படுகின்ற அமல் இபாதத்துகள் எல்லாம், அடியார்கள் செய்யப்படுகின்ற அமல் இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படுகின்றது. இதே போன்று வருடாந்தம் இந்த ஷஹ்ருல், அதாவது இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அல்லாஹ்வின் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ஃபஹிப்பு அன் யுர்ஃபஅ அலா அமலி, எனது அமல் வ அன ஸாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கின்ற நிலைமையிலே, நான் நோன்பாளியாக இருக்கின்ற நிலைமையிலே எனது அமல் இபாதத்துகள் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை நான் விரும்புகின்றேன். அதனால் தான் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நான் அதிகமாக நோன்பு பிடிக்கின்றேன் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, நாம் நினைக்கின்றோம் ரமலானுடைய மாதத்தில் தான் நோன்பு பிடிக்க வேண்டும், ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் தான் தான தர்மங்கள் செய்ய வேண்டும், சதகாக்கள், குர்ஆன் திலாவத்துகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமது உள்ளத்திலே தோன்றுகின்றது. கண்ணியமானவர்களே, ரமலானுடைய மாதமும் கண்ணியமான மாதம் தான். ஒரு ஃபர்தை செய்தால் 70 ஃபர்துடைய நன்மைகள், ஒரு சுன்னத்தான ஒரு நஃபிலான ஒரு வணக்கத்தை செய்தால், ஒரு சுன்னத்தான ஒரு நஃபிலான ஒரு வணக்கத்தை செய்தால், ஒரு ஃபர்லான வணக்கம் செய்த நன்மைகளை அள்ளி தருகின்ற மாதம் தான் அந்த ரமலானுடைய மாதம். ஆனால் கண்ணியமானவர்களே, மக்கள் எல்லாம் பராமுகமாக இருக்கின்ற நேரத்திலே, மக்கள் எல்லாம் அமல் இபாதத்துகளை கணக்கெடுக்காமல் இருக்கின்ற நேரத்திலே
கஷ்டப்பட்டு செய்யப்படுகின்ற அமல் இபாதத்துகளுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை நசீபாக்குகின்றான். இந்த மாதத்தில் செய்கின்ற நேரத்திலே நமது ஹலாசுகள் எல்லாம் பாதுகாக்கப்படுகின்றது. எல்லோரும் உதவி செய்ய மாட்டார்கள். சிலர்கள் மறைமுகமாக உதவிகள் செய்கின்ற நேரத்திலே அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை வழங்குகின்றான். நமது இஹ்லாஸ்கள், மன தூய்மைகள் எல்லாம் அங்கே பாதுகாக்கப்படுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, கஷ்டப்பட்டு செய்யப்படுகின்ற அமலுக்குரிய கூலி வேற, கஷ்டப்படாமல் லேசாக செய்யப்படுகின்ற அமல் இபாதத்துகளுக்கு கூலி வேற. ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜிக்கு போய் கஷ்டப்படுகின்றோம். ஒரு உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அங்கே போய் தியாகம் செய்கின்றோம். உடலால் பொருளால் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை சுமந்து தான் ஹஜ்ஜுடைய கடமை அங்கே செய்யப்படுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஜ்ஜுடைய நேரத்தில் படுகின்ற அந்த கஷ்டத்தை சொல்லுகின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய கூலியை பற்றி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு விளங்க வைத்தார். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, கஷ்டத்தோடு செய்யப்படுகின்ற நேரத்திலே எல்லோரும் செய்கின்றார்கள் இல்லை. கஷ்டம் கண்ணியமானவர்களே, அதை விட்டு இருக்க முடியும். ஆனால் நான் அந்த நேரத்திலே செய்ய வேண்டுமே என்ற உணர்வோடு செய்கின்றோம் என்றால் அதற்கு மிகப்பெரிய கூலி இருக்கின்றது. ஹதீஸ் ஒன்று பதிவாகி இருக்கிறது. ஒரு மனிதன் மஸ்ஜிதிலே இருந்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் அந்த கலிமாவை சொல்லுகின்ற நேரத்திலே அந்த மனிதனுக்கு 10 நன்மைகள், சில நேரம் 1 நன்மைகள், சில நேரம் 30 நன்மைகள் கிடைக்கிறது. ஏன்? மஸ்ஜிதுக்கு வருவது இபாதத் செய்வதற்காக. மக்கள் எல்லோரும் இருக்குகின்றார்கள், சும்மா இருக்குகின்றோம், வெட்டியாக இருக்குகின்றோம். இந்த நேரத்திலே மஸ்ஜிதிலே இருக்கின்ற நேரத்தில் அமல் இபாதத்துகள் செய்வது, குர்ஆன் திலாவத், இதே போன்று zikர்களில் ஈடுபடுவது இது லேசான காரியமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் 10 நன்மை 30 நன்மைகளை அல்லாஹு தஆலா எழுதுகின்றான். சில நன்மை 1 நன்மைகளோடு அப்படியே நின்று விடுகின்றது. ஆனால் அதே திக்ரை நாம் பஜாரிலே, தொழில் துறவுகளிலே, நேரம் இல்லாத நேரத்திலே அல்லாஹ்வை நினைக்குகின்றோம். அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிறது. பிஸியான நேரத்தில் அல்லாஹ்வை துதி செய்வதற்கு, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு, இந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்ற அந்த கலிமாக்களை ஓதுவதற்கு உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உள்ளம் இடம் கொடுக்க வேண்டும். உள்ளத்திலே தக்வா என்கின்ற உணர்வு, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றானே, நான் திக்ரோடு நேரத்தை, காலங்களை கழிக்க வேண்டுமே என்ற சிந்தனை அவனுக்கு வர வேண்டும். அப்படி வந்தால் தான் அவன் பசாரிலே இருக்கின்ற நேரத்திலே, வியாபாரங்கள் நடைபெறுகின்ற நேரத்திலே, பிஸியாக இருக்கின்ற நேரத்திலே அவன் zikர்களில் ஈடுபடுவான். இதற்குரிய நன்மை என்ன தெரியுமா? இதற்கு அல்லாஹ் 1,00,000 நன்மைகளை அல்லாஹ் எழுதுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, மஸ்ஜிதிலே செய்கின்றோம், வெட்டியாக நேரம் இருக்கின்ற நேரத்திலே செய்கின்றோம், அதற்குரிய கூலி வேற. பிஸியாக இருக்கின்ற நேரத்திலே செய்வதற்குரிய கூலி மிகப்பெரிய கூலியாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அதே போன்று தான் இந்த ஷாபானுடைய மாதம் மக்கள் எல்லாம் கணக்கெடுக்காமல் பராமுகமாக இருக்கின்ற அந்த காலத்திலே நான் நோன்பு விடுக்குகின்றோம், தான தர்மம் கொடுக்குகின்றோம், குர்ஆனை எடுத்து ஓதுகின்றோம், zikr செய்கின்றோம். அல்லாஹ் தஆலா மிக பெரிய கூலியை தருகின்றவனாக இருக்கின்றான். எனவே கண்ணியமான ரமதானை அடைவதற்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. அந்த ரமதானுக்கு முன்னால் உள்ள இந்த ஷாபானுடைய மாதத்தில் நாம் இருக்கின்றோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு பிடித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு நோன்பு பிடிப்பதற்கு முடியாவிட்டாலும் நமது அமல் இபாதத்துகள் எல்லாம் வாராந்தம், திங்கள், வியாழன் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு உயர்த்தப்படுகின்ற அந்த திங்கட்கிழமையாவது வியாழக்கிழமையாவது நாம் இந்த ஷாபானுடைய மாதத்திலே நோன்பு பிடித்து நமது அமல் இபாதத்துகள் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு கொண்டு செல்லப்படுகின்ற நேரத்திலே நான் நோன்பாளியாக இருந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியவாளிகளாக நாங்கள் மாறிவிடுவோம். எனவே சலஃபுகள், அன்றைய காலத்திலே வாழ்ந்த முன்னோர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தை அழகாக கழித்தார்கள். குர்ஆன் திலாவத்தோடு, அமல் இபாதத்துகளோடு கழித்தார்கள். அதிகமாக நோன்பு பிடித்திருக்கின்றார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த குர்ஆனுடைய மாதம்
மாதத்தை அடைவதற்கு முன்னால், அந்த குர்ஆனுடைய மாதத்தை நாம் அடைவதற்கு முன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, குர்ஆனுடைய தொடர்புடையவர்களாக நாம் மாற வேண்டும். சலமத் இப்னு குஹைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஷஹ்ரு ஷஅபான் ஷஹ்ருல் குர்ஆ. இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்கிறது, இது குர்ஆன் ஓதுகின்றவர்களுடைய மாதம். இந்த அளவு என்றால் ஹாஃபிஸ் இப்னு ஹஜப் ரஹ்மத்துல்லாஹி ஹன்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார்கள், முன்னைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் சலஃபுகள் ஷஅபானுடைய மாதம் வந்துவிட்டால் அவர்களுடைய வியாபார ஸ்தலங்களை ஒரு சில மணித்தியாலங்களுக்கு மூடிவிட்டு குர்ஆனுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்குவார்கள். ஏன்? வருகின்ற அந்த ரமதானுடைய மாதம், அது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆனை கொண்டு அந்த ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த ரமதானுடைய மாதத்தை குர்ஆன் ஓதி அவர்கள் ஓஃபை கொடுத்து விட்டு அவர்களுடைய வியாபார ஸ்தலங்களை மூடிவிட்டு அதை நிறுத்திவிட்டு குர்ஆன் ஓதுகின்ற வழக்கத்தை ஷஅபானுடைய மாதத்திலே அவர்கள் எடுத்திருக்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அதனால் தான் அபூபக்கர் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களே, இந்த ரஜபுடைய மாதம் என்பது பயிர்களை நட்டுகின்ற மாதமாக இருக்கிறது. ஷஅபானுடைய மாதம் என்பது நட்டப்பட்ட அந்த பயிரை, நட்டப்பட்ட அந்த மரங்களை வளர்ப்பதற்காக வேண்டி பசலையிட்டு நீரை ஊற்றி அந்த மாதத்தை அந்த ஷஅபானுடைய மாதத்திலே அந்த கனி, அந்த நட்டப்பட்ட அந்த மரத்தை பராமரித்து வளர்க்குகின்ற மாதம். ரமதானுடைய மாதம் என்பது பிரயோஜனத்தை அடைகின்ற மாதம், அறுவடை செய்கின்ற மாதம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ரஜபுடைய மாதத்திலே மரங்களை நட்டி ஷஅபானுடைய மாதத்திலே அந்த மரங்களை பராமரித்து வளர்க்காதவர் அந்த ரமதானுடைய மாதத்தில் எப்படி அவர்கள் பழங்களை அறுவடை செய்வார்கள் என்று கேட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதனுடைய உடம்பை பழக்க வேண்டும், நோன்புக்கு பழக்க வேண்டும், குர்ஆன் திலாவத்துக்கு பழக்க வேண்டும், ஜிக்ர்களுக்கு பழக்க வேண்டும், தான தர்மங்களுக்கு பழக்க வேண்டும். அதனால் தான் முன்னோர்கள் ஷஅபானுடைய மாதம் வந்துவிட்டால் அதிகமாக நோன்பு பிடிப்பார்கள். குர்ஆன் திலாவத்தின் பக்கம் அவர்கள் திசை திரும்புவார்கள். வீட்டில் இருக்கின்ற எல்லா தாய்மார்கள், எல்லா பிள்ளைகளுக்கும் குர்ஆனை ஓத வேண்டும் என்பதற்காக உற்சாகப்படுத்துவார்கள். சில பகுதிகளிலே ஹிஸ்புடைய மஜ்லிஸ்களுக்குரிய ஏற்பாடுகளை ஷஅபானுடைய மாதத்தில் இருந்தே அவர்கள் துவங்கி வைப்பார்கள். காரணம் என்ன? ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் உற்சாகமாக நோன்பு பிடிக்க வேண்டும், உற்சாகமாக குர்ஆன் திலாவத் செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அதனால் நோன்பு பிடிப்பதோடு எல்லோரும் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் இருந்து குர்ஆன்களை கையிலே எடுங்கள். ரமதானுடைய மாதத்தில் மாத்திரமல்ல குர்ஆன் ஓதுவது, இந்த மாதத்தில் இருந்து குர்ஆனை கையிலே எடுக்கின்ற நேரத்தில் தான் அந்த ரமதானுடைய மாதத்தில் உற்சாகமாக எந்த விதமான அலுப்பும் இல்லாமல் குர்ஆனை திடகாத்திரமான முறையிலே ஓதுகின்ற நல்ல எண்ணங்களை அல்லாஹ் தஆலா எங்களுடைய உள்ளங்களிலே போட்டு விடுவார். எனவே வீட்டிலே இருக்கின்ற தாய்மார்களை, மனைவிமார்களை, பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். எல்லா வீடுகளும் குர்ஆனுடைய சத்தத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய அந்த அரிசை, அந்த வானத்தை தட்டுகின்ற சத்தமாக நமது வீடுகளில் இருந்து குர்ஆனுடைய சத்தம் வெளியாகுகின்ற அளவுக்கு நமது கிராமத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வீடுகளையும் நாம் மாற்ற வேண்டும். கண்ணியமானவர்களே, அதே போன்று இந்த ஷஅபானுடைய மாதம் வந்துவிட்டால் அதிகமாக சதகா, தான தர்மங்கள் கொடுப்பார். ரமதானுடைய மாதத்தில் தான் அதிகமானவர்கள் ஜகாத் கொடுப்பார்கள், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் சலஃபுகள், நமது முன்னோர்கள் அதிகமானவர்கள் ஷஅபானுடைய மாத இறுதி கட்டத்தை அடைகின்ற நேரத்திலே சதகா, தான தர்மங்கள் கொடுப்பார்கள். காரணம் என்னென்றால், நம்மளை விட நல்லவர்கள், அமல் இபாதத்திலே பக்குவமானவர்கள், இஹ்லாஸோடு மன தூய்மையோடு அமல் இபாதத்துகள் செய்கின்றவர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அவர்கள் பசியோடு இருப்பார்கள், தாகத்தோடு இருப்பார்கள். அவர்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்றவர்கள், கஷ்டப்பட்டு உழைக்குகின்றவர்கள். சில நேரம் அவர்களுடைய பசி, அவர்களுடைய தாகம், உடலிலே இருக்கின்ற பலவீனங்கள், அவர்கள் செய்கின்ற தொழில் துறவுகள், கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அவர்களுடைய அந்த பக்குவமான அமல் இபாதத்துகளுக்கு அது தடையாக இருக்கலாம்.
எங்களை விட பக்குவமானவர்கள், உச்சகட்டத்திலே அமல் இபாதத்துகளில் ஈடுபடுகின்றவர்கள். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அவர்களுடைய சுமைகளை குறைப்பதற்காக அவர்கள் அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து விட்டால் அதிகம் கஷ்டப்படக்கூடாது. அமல் இபாதத்துகளை ஏனைய காலங்களில் எப்படி பக்குவமாக செய்தார்களோ, எப்படி திரகாத்திரமாக அழகான முறையிலே செய்தார்களோ, இதே போன்று ரமலானுடைய காலத்தில் அதிகமாக அமல் இபாதத்துக்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக சலஃபுகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஷாபானுடைய கடைசி கட்டங்களை அடைகின்ற நேரத்திலே பொருளால் அல்லது பணத்தால் முடியுமான அடிப்படையில் ஏழை எளியவர்களை தேடி, தேவையுள்ளவர்களை தேடி தானம் செய்கின்ற பழக்கத்தை சலஃபுகள் ஆக்கி இருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, சதகா தான தர்மம் என்பது அதற்கு ஒரு காலம் கிடையாது. மக்களுக்கு எந்த காலம் அவசியமாகின்றதோ, இந்த காலத்தில் அதிகமான தேவைகள் ஏற்படுகின்றதோ, அந்த காலங்களை, அந்த நேரங்களை உணர்ந்து சதகா செய்வதன் மூலமாக மிகப்பெரிய பிரயோஜனத்தை அடைந்து கொள்ளலாம். ஏழை குடும்பங்களை அணுகி, தேவை உடையவர்களை அணுகி, அதிகமாக ஹார்ட்வேக் செய்கின்றவர்கள், அதிகமாக கஷ்டப்படுகின்றவர்களை அணுகி அவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற நேரத்திலே முழு ரமதானையும் சந்தோஷமாக கழிப்பார்கள். முழு ரமதானிலும் அமல் இபாதத்துகளில் பக்குவமாக ஈடுபடுவார்கள். முழு நோன்பை பிடித்த நன்மைகளை உதவி செய்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா? கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, ஏழை எளியவர்களை தேடி ஷாபானுடைய மாதத்திலே அவர்களுக்குரிய உதவிகளை செய்யுங்கள். மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுதாஇஃபஹு லஹு அத்ஆஃபன் கஸீரா. இதுதான் அல்லாஹ்வுக்கு கொடுக்கப்படுகின்ற அழகான கடன். அல்லாஹ் அதை திருப்பி தருகின்ற நேரத்திலே பல மடங்காக பெருக்கி தருவான். நாம் கொடுக்கவில்லை, கஞ்சத்தனம் பண்ணினோம். மாமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலகானி யன்சிலா. ஒவ்வொரு நாளும் காலை பொழுதை அடைகின்ற நேரத்திலே அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, யார் செலவழிக்கிறார்களோ இவர்களுக்கு பரக்கத் செய். அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா, யார் செலவழிக்கவில்லையோ இவருடைய சொத்து செல்வத்தை நாசமாக்கி விடு என்ற பதுவாவுக்கு நாம் ஆளாகி விடுகின்றோம். எனவே கண்ணியமானவர்களே, புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கின்ற சஹீஹான ஹதீஸ், ஷாபானுடைய மாதத்திலும் செலவு செய்வோம். முடியுமான அளவு ஏழை எளியவர்களுக்கு நமது பணத்தின் மூலமாக, பொருளால அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் முன்வருவோம். அத்தோடு கண்ணியமானவர்களே, அடுத்த இபாதத் தஹஜ்ஜுத்தில் பக்குவம் உண்டாக வேண்டும். தஹஜ்ஜுத், யாரு தஹஜ்ஜுத்துக்கு எழும்புவார்களோ இவர்கள் தொழுகைகளை ஏனைய ஃபர்வான நேரங்களை ஒரு நாளும் கலா செய்ய மாட்டார்கள். தஹஜ்ஜுத்துக்கு எழும்புகின்ற பழக்கம் யாருடைய வாழ்க்கையில் உண்டாகுமோ, காலப்போக்கில் அந்த நேரத்துக்கு பின்னால் அவருக்கு தூக்கம் போகாது. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, தஹஜ்ஜுத்தினுடைய பழக்கத்தை உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அந்த மனிதனை மரணிக்கின்ற நேரத்தில் ஒரு வழியாக அல்லாஹ் தஆலா மரணிக்க செய்வார். கண்ணியமானவர்களே, ரமதானை அடைவதற்கு முன்னால் இந்த ஷஅபானுடைய மாதத்திலிருந்து தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழும்புகின்ற பழக்கங்களை நாம் உண்டு பண்ணிக் கொள்வோம். வீட்டில் இருக்கின்ற பெண்மணிகளை தட்டி எழுப்புவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்களே, கணவன் மனைவியை எழுப்புகிறார், மனைவி கணவனை எழுப்புகிறார், மறுக்குகின்ற நேரத்தில் ஒரு சொட்டு தண்ணீரை தெளிக்குகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ரஹ்மத்துக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். எனவே இந்த ஷாபானுடைய மாதத்தில் இருந்து நமது குடும்பங்களை தஹஜ்ஜுத்துக்கு எழுப்பி தஹஜ்ஜுத்துடைய பயிற்சியை கொடுப்போம். அந்த ரமலானுடைய மாதத்திற்கு நமக்கு உதவியாக இருக்கும். இல்லை என்றிருந்தால் பிள்ளைகளை எழுப்பி நிப்பாட்டுவது கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக மாறும். கண்ணியமானவர்களே, சலஃபுகள் தஹஜ்ஜுத்தினுடைய தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். இதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, இந்த மாதத்தில் பாவம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் பக்கம் அமல் இபாதத்துகள் எல்லாம் உயர்த்தப்படுகின்ற இந்த மாதத்தில் நமது வாழ்க்கையில் பாவம் நிகழக்கூடாது. இந்த மாதத்தில் கூட எத்தனை பாவங்கள், எத்தனை அட்டகாசங்கள், எத்தனை தவறான செயல்கள். கண்ணியமானவர்களே, பார்த்தும் பார்க்காதவர்களை போன்று பாதைகளில் தொழாத, மஸ்ஜிதோடு தொடர்பில்லாத எத்தனை பேர்களை பார்க்கிறோம். ரமதான் முன்னோக்கி கொண்டிருக்கிறது, மஸ்ஜிதோடு தொடர்பு படுவோமே என்று எத்தனை பேர் உபதேசிக்கின்றோம், எத்தனை பேர் அவர்களை அழைக்கின்றோம். கண்ணுக்கு முன்னால் தெரிகின்ற பாவங்கள்,
பெண்மணிகள் பார்க்கிறார்கள், வாலிபர்கள் பார்க்கிறார்கள், ஊரிலே இருக்கின்றவர்கள் பார்க்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, இந்த அடிப்படையில் கண்ணியமான சங்கையான மாதங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சிறப்பு இருக்கிறதோ அப்படிப்பட்ட சங்கையான மாதங்களில் பாவமும் நிகழக்கூடாது. பாவமான காரியங்களை கண்டால் அதை வெறுக்க வேண்டும், அதை தடுக்க வேண்டும். விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்தினர்களும் பொறுப்புதாரிகள். குவம்புசக்கும் வாஹலீக்கும் நாரா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நீங்க நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர்களை பாவத்தில் இருந்து நரக நெருப்பில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்றிருந்தால் நாளை கியாமத்துடைய நாளையிலே, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலே, அந்த நரகத்திலே அவர்கள் நரகத்தை எரிக்குகின்ற எரிகொல்லிகளாக போடப்படுவார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். விசேஷமாக குடும்பங்களில் பாவங்கள் நடைபெறுகின்றது என்றால் அந்த குடும்பத்தினுடைய பொறுப்புதாரிகள் அதற்கு நாளை கியாமத்தினுடைய நாளையிலே நிச்சயம் சத்தியம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஹதீஸ் கண்ணியமானவர்களே, ஒரு குடும்பத்தில் பாவம் நடைபெறுகிறது. வீட்டில் இருக்கின்ற மகன், வீட்டில் இருக்கின்ற மகள், வீட்டிலே இருக்கின்ற நானா தம்பி, வீட்டில் இருக்கின்ற தந்தை பாவம் செய்கிறார்கள். இதை வீட்டிலே இருக்கின்றவர்கள், அந்த குடும்பத்தினர்கள் கண்ணின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதை தடுப்பதற்கு, அவரை சீர்திருத்துவதற்கு, அவரை மாற்றி அமைப்பதற்கு எல்லா வகையிலும் சக்தி இருக்கிறது, எல்லா வகையிலும் அவருக்கு அறிவு இருக்கிறது. இது பிழை என்ற அந்த சிந்தனை அவருடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரு ஒரு குடும்பத்தில் பாவம் நடந்து அந்த பாவத்தை யாரு தடுக்கவில்லையோ, யாரு அதை சுட்டி காட்டவில்லையோ, இவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை இவர்களை வந்து சாரும். அல்லாஹ்வுடைய வேதனை அவர்களுக்கு கிடைக்காமல் உலகத்தை விட்டு அவர்கள் மரணிக்க மாட்டார்கள் என்றார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனை குடும்பங்களில் மகன்மார் பாவம் செய்து உம்மட்ட பேசி சொன்னா ஏண்ட மகன்ல குத்தம் இல்ல, மகள் பாவம் செய்கிறாள், குடும்பத்தினரிடத்திலே சொல்லப்படுகின்றது ஏண்ட மகள் பாவம் செய்ய இல்ல, நான தம்பிமாறு பாவம் செய்கிறார்கள், போய் சொல்லுகிறோம், நானா மாட்ட உன தம்பி இப்படிப்பட்ட செயல்கள் செய்கிறார்கள், பாவம் நடக்கிறது. எந்த விதமான கருத்தையும் சொல்லாமல், எந்த விதமான உதவியும் செய்யாமல் இருக்கிறார். இவர்களை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை இவர்களை பிடிக்கும். அந்த வேதனை எப்படிப்பட்டது என்று சொல்ல முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ஒரு மனிதனுடைய இரண்டு வார்த்தை, ஒரு மனிதன் சொல்லுகின்ற நல்ல பல வார்த்தைகள் நிச்சயம் ஒவ்வொரு மனிதனையும் மாற்றும். எத்தனையோ கேடு கெட்டவர்கள் உலகத்திலே அட்டகாசங்களிலே அனாச்சாரங்களிலே ஈடுபட்ட எத்தனையோ பேர்கள் தெரிந்திருக்கிறார்கள். சில வார்த்தைகளின் மூலமாக, சில குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக, சில ஹதீஸ்களை அவருக்கு முன்னால் சொன்னதின் மூலமாக. கண்ணியத்துக்குரியவர்களே, மக்காவிலே ஒரு பெண்மணியுடைய சரித்திரம், பிரபல்யமான ஒரு சரித்திரம். அழகு வாய்ந்தவள், அழகு வாய்ந்தவள். கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பெண் ஒரு நாள் அழகாக உடுத்தி கண்ணாடிக்கு முன்னால் போய் நிற்கிறாள். அவளுடைய அழகு அவளை மயங்க வைக்கிறது. அவளுடைய கணவனிடத்திலே வந்து நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன், எவ்வளவு அழகாக இருக்கிறேன், யாரும் என்னை பார்த்தால் மயங்கி விடுவார்கள் அல்லவா என்று சொல்ல, அந்த கணவன் அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ்ந்தவர் கண்ணியத்துக்குரியவர்களை சொல்லுகிறார், எல்லோரும் மயங்க மாட்டார்கள், எல்லோரும் உங்களை பார்த்து மயங்க மாட்டார்கள், நான் எல்லோரையும் மயக்கி விடுவேன், நான் அந்த அளவு அழகாக இருக்கின்றேன் சொல்லுகின்றார். ஹரத்திலே ஒரு மனிதர் இருக்கிறார், உபைத் இப்னு உமைர் என்கின்ற ஒரு மனிதர் இருக்கிறார். நிச்சயம் சத்தியம், அவர் உங்களை பார்த்து மயங்க மாட்டார், அவர் உங்களை பார்த்து மயங்க மாட்டார். இந்த பெண்மணி அவளை இன்னும் மோடிஃபை பண்ணி அழகுபடுத்தி கொண்டு அந்த அழகை பல மடங்காக ஆக்கி அந்த மனிதனிடத்திலே செல்லுகின்றார். உபைத் இப்னு உமைர் என்கின்ற அந்த இமாமிடத்திலே செல்லுகின்றார். அந்த இமாமிடத்திலே சென்ற நேரத்திலே மக்களுக்கெல்லாம் தீனுடைய விடயங்களை படித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இவர் சைடாவி இருந்துட்டு எல்லா பெண்மணிகளும் போனதுக்கு பின்னால அந்த பெண்மணி போய், உங்களிடத்தில் நான் சில விடயங்களை படிக்க வேண்டும் என்று சொல்ல,
ரைட், நீங்கள் உங்களுக்கு தேவையான கேள்விகளை கேளுங்கள் என்று சொல்ல அந்த பெண்மணி முகத்தை துறக்குகிறாள். இமாம் அவர்கள் அதிர்ச்சி விடுகிறார். அழகான ஒரு பெண்மணி ஒரு இமாமுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்கின்ற அந்த இமாமுக்கு முன்னால் முகத்தை திறந்து அந்த அழகை காட்டி மயக்குவதற்கு முயற்சி செய்கின்ற நேரத்திலே அந்த இமாமுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்படுகின்றது. இந்த நேரத்திலே அந்த பெண்மணி சொல்லுகின்றார், நான் உங்களிடத்தில் எதையும் படிப்பதற்காக வேண்டி வரவில்லை, உங்களை எனது வலையிலே சிக்க வேண்டும், எனது ஆசையை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் என்று சொல்லுகின்ற நேரத்திலே இமாம் அவர்கள் அதிர்ச்சி விட்டு, உன்னிடத்திலே நான் சில கேள்விகளை கேட்கின்றேன், அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளியுங்கள், அப்படி என்றிருந்தால் அதற்கு பின்னால் அதை நாங்கள் பார்ப்போம் என்ற அமைப்பிலே சொல்லி கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கின்றார். நீ என்னோடு விபச்சாரம் செய்கிறாய், உனது ரூஹை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத் உன்னிடத்தில் வந்து விட்டால் நீ அதை பற்றி என்ன நினைக்கின்றாய்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி நடந்தால் நான் நாசமாகி விடுவேனே, நான் வெக்கி தலை கொடுவேனே என்கின்றார். இரண்டாவது கேள்வி, உன்னை கபரிலே வைத்து மலக்கல் மௌத்துகள் அதாவது அங்கே கேள்வி கணக்கு கேட்கின்ற மலாய்க்காமார்கள் உன்னிடத்தில் வந்து கேள்விகள் கேட்கப்படுவதற்கு வருகின்ற நேரத்திலே இப்பொழுது செய்ய போகின்ற இந்த பாவம் உனக்கு முன்னால் வந்துவிட்டால் நீ என்ன செய்ய போகின்றாய்? மூன்றாவது கேள்வி, கயாமத்தினுடைய நாளையிலே வலது கையிலோ இடது கையிலோ பட்டோலை தரப்படும். அந்த பட்டோலை வழங்கப்படுகின்ற நேரத்திலே நீ செய்த இந்த பாவத்தை உனது நினைவில் வந்துவிட்டால் உனது நிலை என்ன? சிந்திக்கிறார் கண்ணியமானவர்களே. நாலாவதாக கேட்கின்றார்கள், அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்படுவீர். கயாமத்தினுடைய நாளையிலே திரும்ப அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்படுகின்ற நேரத்திலே நீ இப்பொழுது செய்ய இருக்கின்ற இந்த பாவம் உனக்கு முன்னால் வந்துவிட்டால் நீ என்ன செய்ய போகின்றாய்? அடுத்ததாக சிராத்தை கடக்க போகின்ற நேரத்திலே, சிராத்தை கடந்துதான் நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். சிராத்தை கடக்க முயற்சிக்கின்ற நேரத்திலே உனது பாவம் உனது கண்ணுக்கு முன்னால் வந்துவிட்டால் நீ என்ன செய்ய போகின்றாய்? கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அந்த பெண்மணி அப்படியே தலையை குனித்துக் கொண்டு திரும்பி போனார். கணவனிடத்தில் சொன்னாங்க. இவ்வளவு கணவன் கேட்கிறாள், என்ன நடந்துச்சு? இந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொன்ன கதை, நீங்களும் உங்களுடைய காலத்தை நாசமாக்கி விட்டீர்கள், நானும் எனது காலங்களை நாசமாக்கி விட்டேன். எதிர்காலத்திலே ஒரு இமாமுடைய 5 கேள்வி அந்த அழகான அந்த பெண்மணியை மிகப்பெரிய ஆபிதாக, வணக்கசாலியாக, இரவெல்லாம் நின்று வணங்குகின்ற ஒரு மிகப்பெரிய தூய பெண்மணியாக ஒரு இமாமுடைய 5 கேள்வி அந்த பெண்ணை மாற்றி விட்டது என்றால், வீடுகளிலே நாம் ஒவ்வொரு நாளும் இருக்கின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை வைத்து, மனைவியை வைத்து, சகோதரர்களை வைத்து ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்டா, ஒவ்வொரு நாளும் இப்படி செய்யாதே, இது பிழை, இது தவறு, ரமலான் முன்னோக்கி கொண்டிருக்கிறது, அந்த ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும், ஆஹிரா இருக்கிறது, மௌத் இருக்கிறது, கபர் இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் வீட்டிலே இருக்கின்ற பெற்றோர்கள், வீட்டிலே இருக்கின்ற பொறுப்புதாரிகள் அவரவருடைய குடும்பத்தை பற்றி கேட்கின்ற நேரத்தில் திருந்த மாட்டார்களா? திருந்துவார்கள் கண்ணியமானவர்களே. எனவே கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையை திருத்துவோம். அந்த ரமலானை அடைவதற்கு முன்னால் செய்த பாவங்களை நினைத்து தௌபா செய்வோம். உறவினர்களோடு துண்டித்து இருந்தால் அவர்களை சேர்த்துக் கொள்வோம். உறவினர்களை துண்டித்து எவ்வளவு தான் அமல் செய்தாலும் அல்லாஹ் சொல்லுகின்ற பதில், உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய லானத்துக்கு உட்பட்டவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். எவ்வளவு மிகப்பெரிய ஆபிதாக இருந்தாலும், எவ்வளவு தான் அமல் செய்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் தான் கிடைக்கும். எனவே உறவினர்களோடு சேர்ந்து நடப்போம், குர்ஆனை கையில் எடுப்போம், சதகா கொடுப்போம், அமல் இபாதத்துகளின் பக்கம் முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த ஷாபானுடைய மாதத்திலே பரக்கத் செய்து ரமலானுடைய மாதத்தை
ஆரோக்கியமான முறையிலே அடைகின்ற நல்லவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் நாம் செய்த சகல விதமான பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் நம்மை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. திடீர் மௌத்துக்கள் பயங்கரமான நோய்களை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்து விடுவாயாக. இந்த ஆயிலை தந்து சாலிஹான நல்ல கர்மங்கள் செய்கின்ற நல்லவர்களாக ஆக்கிடுவாயாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن